பிரைஸ் லார்ட், ஹalleluya. அந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் ஆகாய் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. இந்த வேளையிலையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அது சம்பாதிச்சு நிறையா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேலையில் கொஞ்சம் தான் வருது. அந்த கொஞ்சத்தையும் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதை நான் ஊதி போட்டுறேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறாரு. ஏன் ஆண்டவர் ஊதி போடுறாருன்னு சொல்கிறாரு, என்னோடய வீடு பாலாக கிடக்குது, ஆனால் தன் வீட்டுக்காக நீங்கள் ஓடுறீங்க, அதனால தான் நான் ஊதி போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவைக்காக முதல்ல நீ போய் வேலை செய்யி, இதெல்லாம் செய்யி, நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ கஷ்டப்படு, அப்போ தான் நீ சம்பாதிச்சு நல்லா இருப்ப அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல என் காரியத்தை நீ பார்த்துட்டு அப்புறம் நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய, அதை நான் ஆசீர்வதிப்பேன். அதை விட்டுட்டு இல்லை நான் என்னுடைய வேலையை தான் நான் முதல்ல செய்வேன், எனக்கு டைம் இல்லை ஆண்டவரே, ப்ரேயர் பண்ண டைம் இல்லை, நான் பைபிள் படிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குன்னு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கேன்னா, அது ஆசீர்வாத குறைச்சல் ஏன் தருதுன்னா, நீ என்னுடைய ஊழியத்தை செய்யாமல், என் சமூகத்தில் உட்காராமல், வசனத்தை தியானிக்காமல், இதெல்லாம் செய்யாமல் நீ எவ்வளவு தான் இந்த உலகத்துக்காக ஓடி ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ளலான்னு நினச்சேன்னா அது முடியாது, அதை நான் ஊதி போட்டுருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு வசனம் சொல்கிறதுபடி நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக முதல்ல வாழணும். பின்பதாக இந்த உலகத்தின் காரியங்கள், ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.